25 நாள் 25 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் இன்றைக்கி போடலை. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் போட்டிருக்கேன், பாருங்கள். வெல்கம் டு மை சேனல். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி ஸ்கூலில் ஆனுவல் டேன்னு சொன்னதுனால இன்றைக்கி வந்து 12:30 வரை தான் ஸ்கூலு, அதனால் லஞ்ச் ரெடி பண்ணலை. இதில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதில் நாம் வந்து பல்லாரி, தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மல்லித்தழை எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. கடலையும் வேக வச்சு வச்சுருக்கேன், பாருங்கள். வெள்ளை கடலை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு, ஒரே ஒரு வரமிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி எனக்கு மகளுக்கு மட்டும் தான் ஸ்கூலு, அவள் 10th அவளுக்கு வச்சுருக்கு. மற்றபடி எல்லாத்துக்கும் லீவு தான். எக்ஸாம் முடிஞ்ச உடனே 12:30 விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனுவல் டே எடுத்து கண்டிப்பாக ஒரு வீடியோவை போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், அது பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலாவை அதை கொட்டி நல்லா கிளறி விட வேண்டியதான். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறினா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. அப்படியே ப்ளைனாக கடலையே வேக வச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேவரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னால கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. 3 நிமிஷம் வதங்கின உடனே அதை மிக்ஸி ஜாரை கழுகி தான் ஒரு 1/4 டம்ளர், அதில் மசாலாலாம் இருக்கும்ல, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்த அப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருக்க கடலையை போட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு கடலையில் நம்ம வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதுவும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல கடலை, அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டால் போதும். ரொம்ப சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். இதே நீங்கள் நைட்டே கடலையை வேக வச்சு குக்கரில் அப்படியே வச்சிட்டிங்கன்னா காலையில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா தாளித்து விட்ற வேலை மட்டும் தான் இருக்கும். காலையில் ரொம்ப அவசரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டே கடலையை ஒரு நாளைக்கு முன்னாடி கடலையை காலையிலே ஊற வச்சுட்டு நைட்டு வேக வச்சுட்டு காலையில் மசாலா மட்டும் ரெடி பண்ணி தாளித்து எடுங்க. ரொம்ப சூப்பராக டைம் சேவ் பண்ணலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் பழைய சாப்பாடு இருந்து அதை சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மீதி இருந்த கடலையும் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்படியே ஸ்கூல் கொண்டு விட்டு வரும்போது நாளைக்கு வெள்ளிக்கிழமெல்லாம் அதுக்காக காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த காய்கறி அவ்வளவுமே 50 ரூபா தான். அவியல் காயின்னு சொல்லி வாங்கினா இது மாதிரி தராங்க. எல்லாம் இதில் வந்து சாம்பாரும் வச்சு அவியலும் வச்சிடலாம். தாராளம் காணும். நான் ஹார்லிக்ஸ் வந்து இப்படி தான் வாங்குவேன். பாட்டிலில் வாங்கினா கட்டி பிடிச்சிது. தேவைக்கு இப்படி தான் வாங்குவேன். ஒரு பாக்கெட் எடுத்தால் எனக்கு காலையிலைக்கும் சாயந்தரைக்கும் போதும். பாருங்கள், காய்கறி நிறையவே இருக்குது. சாம்பாரும் வச்சு அவியல் கூட்டம் வச்சுருவேன் நான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. தேங்க்யூ.